எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. நீங்கள் போகிற காரியங்கள், செய்கிற பிரயாணத்தில் கர்த்தருடைய கரம் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ஆகாய் 1:12. ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாருடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லா காரியத்தையும் தைரியமாக செய்வாங்க. துணிகரமாய் பாவம் செய்வது யார் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள், நம்மை போல கிறிஸ்தவர்கள் தான். என் அன்புக்குரியவர்களே, மனசாட்சிக்கு தெரியும் இது நாம் செய்வது தவறு தான், இதை செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் பிரதர், அவரிடத்தில் மன்னிப்பு இருக்குன்னு சொல்லி தைரியமாய் சில காரியங்களை துணிகரமாய் செய்து சில காரியங்களில் நாம் சிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் தெய்வ பயம் உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் நிச்சயமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் உண்மையாகவே இருக்க வேண்டும். ஏதோ மனிதர்களுக்கு முன்பாக காண்பித்து நடிப்பது அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளான இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். இன்றைக்கு சுற்றி பார்ப்போம் என்று சொன்னால் தெய்வ பயம் ஆங்காங்கே சபைகளை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. தெய்வ பயம் ஊழியர்களை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. தெய்வ பயம் ஆங்காங்கே விலகி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சந்ததியில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனோடு இரவும் பகலும் பேசுகிற ஜனங்களை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கிற ஜனங்களை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாய் 1:13 சொல்லுகிறது, நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொல்லி. நாம் பயந்து நடக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் கொடுக்கிற உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் நம்மோடு கூட இருப்பது. ஒருவேளை நீங்கள் கூரை வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை சாதாரண ஒரு வீட்டுக்குள் வறுமையான சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் ஆண்டவரும் உங்களோடு கூட வந்து உட்கார்ந்திருப்பார், உங்களோடு கூட இருப்பார். எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க பிரதர், எல்லாரும் வசதியாக இருக்காங்க, ஆனாலும் எங்களை பற்றி யோசிக்க யாரும் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்காங்க ஊரில், ஆனால் எங்களை பற்றி திங்க் பண்ணவோ எங்களுக்கு உதவி செய்யவோ யாரும் கிடையாது, எங்களுக்காக பரிந்து பேச யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். காரணம் என்ன? நீ எனக்கு பயந்து நடக்கிற, அதனால நான் உன் கூட இருக்கிறேன். இன்றைக்கு நாமும் பயந்து நடப்போம், அவர் நம்மோடு கூட இருப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருமே கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துவீராக சுவாமி. ஆண்டவரே, என் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் ஆண்டவரே உமக்கு முன்பாக கையேந்தி நிற்கிறார்களோ அத்தனை பேரையும் விசாரித்து அனுப்புவீராக ராஜா. உமக்கு பயந்து நடக்கும் பொழுது நீர் உடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர்கள் என்று நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நீர் உடைய பிள்ளைகளை நிலைநிறுக்க பண்ணி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்துவீராக. ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.